இயேசுவின் குடும்ப ஊழியங்கள் அமெரிக்கா வழங்கும் இயேசுவால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சியை காண அன்புடன் அழைக்கிறோம். போதகர் ஆஸ்வின் மைக்கேல் அவர்களின் செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கரங்களை தட்டி உற்சாகமாக. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், நீ ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், உற்சாகமா கரங்களை தட்டி அவர் கிருபை போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும்,
அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அது மிக முக்கியமானது. நாமும் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம், நாமும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வியாதிகளையும் நம்மளுடைய சாபங்களையும் கூட ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார். நமக்கு என்ற ஒரு பாவத்திற்கு என்ற ஒரு அடையாள சீட்டு கிடையாது. அது உலகத்தில் இருக்கலாம், ஆனால் மனிதன் தேவ சமூகத்தில் ஆண்டவர் மாட்டியிருக்கிறார். ஒரு மனிதன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவனுக்கு பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி இருக்கும். ஓ, இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இது நீங்க எங்கேயுமே பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர்வைகள் எல்லாம் மாற்றி விடுகிறார். அப்ப இந்த சிலுவையில் வந்த காரியங்கள் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். இந்த மனிதன் அதை தவறாக அறிந்து கொள்ளுகிறான். ஒரு ப்ராஃபஸி கிஃப்ட் இருக்குதான், இன்னைக்கு அவங்க தான் பெரிய ஃபண்ட் ரைசர் மாதிரி ஆயிடுறாங்க. அவங்கள்ட்ட பேசணுன்னாலே வெப்சைட்டில் போகணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒரு $500 பே பண்ணணும். இங்கே கூட ஒருவர் வந்தார், அநேகர் ஜெபம்னப்ப சொன்னாங்க, கடைசியில் ஃபோன் பண்ணால் எல்லாம் வெப்சைட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்ன இது வெப்சைட்டில் போய் நீங்கள் டைம் வரும்போது கால் பண்ணுவீங்க, அதுக்கு பணம் பே பண்ணணுமா? அது சொன்னேன், எல்லாம் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏன் நம்ம மனுஷனுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள ஃபோன் காலை கேட்டு அவர்களுடைய ஆலோசனை கேட்க வேணும்? புரிந்தவங்க ஆமேன்னு சொல்லுங்க. மனிதனுக்கு அந்த உணர்வு இல்லை, எப்படியாக விடுதலை பெற வேண்டும் தான். ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் ஒழுக்கமாக வைத்திருக்கிறார். அதேதான் இந்த வேதவசனத்தில் நாம் பார்க்கும்போது, என் சரீரத்திலே அவருடைய பாடுகளின் மரணங்களினுடைய காயங்களை நான் சுமந்து செல்கிறேன். சில ஸ்காலர்ஸ் அதை என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், இயேசுவை போல சந்திக்க வேண்டிய ஒரு பாடுகள் எனக்கு வந்தாலும் நான் சந்திப்பேன் என்ற உணர்வோடு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காயங்களை சுமந்து செல்லுகிறார். அல்லேலூயா. சில வேளையில் என்னையும் பிடிச்சு சிலுவையில் அறிந்தாலும் இந்த கையில் இப்படி ஒரு காயம் வருமே என்று அவர் உணர்ந்து நடக்கிறார். என்னுடைய காலில் ஒரு காயம் வருமே என்று அவர் உணர்ந்து நடக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் இப்படியாக ஒரு மரணம் சம்பவித்திருந்தால் நாம் துக்கத்திற்குள்ளாய் போய்விடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரண பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறது, நன்மையை கொண்டு வருகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எதை சுமந்து செல்ல வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளினுடைய உணர்வுகளை நாம் எடுத்து செல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆனா வேதம் சொல்லுகிறது, சுமந்து தர்றாங்களா, அவர் சுமந்துட்டே போறார். அந்த மார்க்ஸ், அவருடைய காயங்களை எல்லாம் அவர் சுமந்து ஒவ்வொரு நாளும் அவர் சுமந்து திரிகிறார். ஆமீன் சொல்லாமா? சுமந்து திரிகிறார்னா இந்த கயிறுல கட்டி, இங்க கட்டி, அங்க கட்டி, கழுத்துல எல்லாம் போட்டு ஃபுல்லா போட்டு கடைசியில் உள்ள ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவருடைய அன்பு பல விதத்தில் வெளிப்படுதுங்க. நாங்கள் நேற்று கூட ஒரு பாஸ்டர் ஒருவரை சந்தித்தோம். அவருக்கு ஒரு குழந்தை, அதோடு 3 குழந்தைகளை அவர் அடாப்ட் பண்ணியிருக்கிறார். 3 டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ்ல. இஸ் அமெரிக்கன் பாஸ்டர். அந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பிள்ளைங்க, அவங்களால பேச முடியாது, காது கேட்க முடியாது, சிறு பிள்ளைங்க, எல்லாம் ஒரே ஏஜில் உள்ளதுங்க. அவங்கள்ட்ட பேசுறதுக்காக அந்த பாஸ்டருடைய ஒய்ஃப் அந்த சைன் லாங்குவேஜை படித்து, so the way they show the love to the children, even the adopted children, ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமாக வெளிப்படும். தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மேல ஒரு அன்பு வைக்கிறது, ஒரு தேவன் மேல அன்பு வைக்கிற ஒரு விசேஷத்தை, ஒரு கிருபை. ஒரு ஆமீன் சொல்லலாமா? சிலர் சொல்லுவாங்க, கடவுளை மாற மனிதனை நினை. நான் இந்த கட்சிகள் எல்லாம் சொல்ல மாட்டேன். நீ சில கிறிஸ்தவங்க மனிதனை மாற கடவுளை நினை. நான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? சொந்த சகோதரனை பகைக்கிறவன். அதுக்கு ஒரு பட்டியலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்பு வெளிப்பட வேண்டும். அவனுடைய காயங்களுடைய அன்பு வெளிப்படுகிறதை நம்முடைய வாழ்க்கையில, ஊழியத்திலே, நடைமுறை வாழ்க்கையில, ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையில நாம் அதை வெளிப்படுத்தி செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? சிலர் கதை கேட்கிற மாதிரி கதை கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய உபதேசம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்காது.
இது ஒரு முக்கியமான பகுதியாக காணப்படுகிறது. நீங்கள் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல உங்களுடைய சிந்தனைக்காக இந்த வசனம் என்னையும் கொஞ்சம் சிந்திக்க வைத்து, இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளானேன். எப்படிங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாக ஒருவர் போகிறது என்ன? இமேஜின் பண்ணி பாருங்க. அதை மாம்சத்தில் அந்த வேதனைகளை ஒருவர் அடையாமல் இருந்தாலும் இயேசு எவ்வளவாக அந்த பாடுகளில் தன்னுடைய வேதனைகளை அவர் அனுபவித்திருப்பார் என்பதற்கு உள்ளாக அவர் சென்றிருக்கிறார். உணர்வு பூர்வமாக, தன்னுடைய சிந்தனை பூர்வமாக, தனக்கு கொடுத்திருக்கிற பட்டங்கள், பதவிகள், பொருளாதாரங்கள், நன்மைகள், இவைகள் எல்லாவற்றிற்கும் உள்ளாக எப்படிங்க ஒருவருடைய மரணத்திற்குள்ளாக ஒரு மனுஷன் சென்று அந்த மரணத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியும்? சந்தோஷம். சொல்லுவாங்க, பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். அப்ப அந்த பிள்ளைங்க நிறைவாக இருக்கிற சந்தோஷத்தை ஒருவர் பார்க்கும்போது அந்த சந்தோஷத்தை இவர் அப்படியே அனுபவிக்கிறார். உங்க பிள்ளைங்களோ, உங்களுடைய சகோதரிகளோ சகோதரர்களோ நன்றாக படித்து ஒரு நல்ல ரேங்க்ல வர்றாங்க, ஒரு பெரிய அவார்டு, அந்த செர்மன்ல பயங்கர சந்தோஷம். நமக்கு என்ன வந்துடுது? உடனே அதே சந்தோஷம் வந்துடுது. இந்த வாரத்தில் ஒரு அருமையான சகோதரன் அவருடைய மகளுடைய வீடை வாங்கி பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் சொன்னார், நிறைவான சந்தோஷத்தோடு இருக்கிறேன். ஆனால் வீடு யாருடையது? சத்தமா சொல்ல, யாருடையது? மகளுடைய வீடு. ஆனால் யாரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறா? தந்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மரணப்பட்டது இயேசு, அந்த மரணத்திற்கு ஒப்பான ஒரு மரணத்திற்கு உள்ளாயிருக்கிறேன். இந்த ஃபீலிங்கை பாருங்க, அந்த அட்மாஸ்பியரை பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு உணர முடியல. மிஷனரினா ஒருத்தர் கேட்கிறாரு, மிஷனரினா என்ன? நான் சொன்னேன், நம்முடைய சபையில என்ன நான் தான் மிஷனரியா அர்ப்பணித்து போன போல யாருமே சபையில மிஷனரி ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு. முடிந்த உடனே ஒரு சகோதரர் வந்து கேட்டாரு, தேவனுடைய நடவடிக்கைகள் ஒன்றும் புரிகிறது இல்லைங்க. அங்கதான் வஞ்சனை உருவாகி இருக்கிற டிசப்ஷன். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரந்த ஞானத்தை அறிந்து ஒரு மனிதன் செயல்படுவான் என்றால் ஆண்டவர் அவனை ஒரு உயர்ந்த ஜாதியாக மாற்றுவார். அல்லேலூயா சொல்லாமா? ஆபிரகாமிடத்தில் சொன்னார், இந்த மலையை கொடுப்பேன்னாரு. அவர் உடனே ஒரு பலிபீடத்தை கட்டி, கொடுத்தமைக்காக நன்றி, கொடுத்தமைக்காக நன்றி, கொடுத்தமைக்காக நன்றி. போயிட்டே இருக்கிற, அங்க போ இங்க போ, நட்சத்திரத்தை பாரு, கவுண்ட் பண்ண. ஆனா ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை, மனைவி வயசாயிடுச்சு, அவரு வயசாயிடுச்சு, இதெல்லாம் ஜோக்கா இருக்குது. ஆனாலும் அழைத்த தேவன் நடத்துவார் நடத்துவார் நடத்துவார். நிச்சயமாக அவர் நடத்தினார். அல்லேலூயா. 2-3 பேர் நாமத்தினால வந்து சொன்னீர், ஆண்டவர் சொன்ன கூட இருக்கிறார். என்ஜாய் இட் லார்ட், யூ ஆர் மிட்ஸ் ஆஃப் அஸ். எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறமைக்காக நன்றி என்று சொல்லாமேன்னு சொல்லாமா? ஆண்டவர் இங்கே தான் இருப்பார். ஆனால் இவங்க வந்து சொன்னீரேன்னு பேசிட்டு இருக்கிறது. ஆனால் மரணத்திற்குள்ளாகிய போகிற ஒரு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். We experience it through the sense, the reality of his sacrifice. அவருடைய அர்ப்பணிப்பினுடைய ரகசியம் நமக்குள்ள வெளிப்படும் போது மனிதன் ஒரு சாதாரணமான மனிதனாக அவன் இருக்கிறதே இல்லை. ஆண்டவர் அவனை அசைக்கிறார். அவனுடைய ஆவியில ஒரு அசைவை கொடுக்கிறார், அவனுடைய ஆத்மாவில் ஒரு அசைவை கொடுக்கிறார். நான் சொல்ல உண்மைதானங்க? இந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நம்மை ஒரு அசைவிலை கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய மரண பாடுகள் என்ன நம்முடைய வாழ்க்கையில் அதை உணர்கிறது இல்லை. 3 ஆண்டுகளில் இவ்வளவு வேதனைகளோடு தொங்குகிறது என்பதை நாம் உணரவில்லை. அதனால தான் செயல்பாடுகள் குறைவு, பேச்சுகள் அதிகம், செயல்பாடுகள் குறைவு. கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருக்க வேண்டுமா? பேச்சுகள் குறைவாக இருக்க வேண்டும், செயல்பாடுகள், நாம் செய்கிற கிரியைகள் மிகவும் அதிகமானவைகளாய் காணப்பட வேண்டும். இல்லையா? நீங்க அநேக இடங்களில் வேலை செய்யும் போது பார்த்துருப்பீங்க, நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, சிலர் வேலையே செய்ய மாட்டாங்க, பேச்சுனால எல்லாம் ஒட்டிகிட்டே இருப்பாங்க. அது நீங்க ஒன்று சாதிக்கணும், கர்த்தருக்காக சாதிக்கணும்னு வரும்போது ஆண்டவர் he brings you in the power of authority. ஒரு அத்தாரிட்டியில் உங்களை கொண்டு வராரு. செய்யணும், ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது நம்ம ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல, ஒரு சாதனை செய்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னா we are very normal people. வர்றவங்க போறவங்க எல்லாம் நம்மள ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சாதனைக்குள்ளாக வரும்போது
எப்படியாகிலும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த கிருபையையும் ஒரு அபிஷேகத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அதற்குள்ளாக ஆண்டவர் நிச்சயமாக வைக்கிறார். அல்லேலூயா. உதாரணமாக தவறாக சொல்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு டெலிவரன்ஸ் ஹீலிங் பண்ணணும், நீங்கள் போகிறீங்க, நான் என்னால் ஹீலிங் செய்ய முடியும். இப்போ நீங்கள் ஜெர்மனியோ இல்லை நீங்கள் ரஷ்யாவோ ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க. உங்களுக்கு முதலாவது ஒரு விசுவாசம் இருக்கணும், இயேசு என்னோடு இருக்கிறார். இரண்டாவதாக இந்த ஹீலிங், இந்த டெலிவரன்ஸ் தேவன் நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறபடினால் அவர் செய்வார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா. மூன்றாவது, நானும் அதற்கு இணைந்து ஆண்டவரோடு செயல்படுவேன் என்று போகும்போது அங்கே அந்த அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம வார்த்தையில விசுவாசிக்கிறோம், கிரியைகளிலே செயல்பட முடியவில்லை. காரணம், இதை தேவன் செய்ய விரும்புகிறார், தேவன் செய்வார், அதை என் மூலமாக செய்வார் என்ற ஒரு உணர்வுக்குள்ளாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தாதபடினால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாத தடைகளாய் காணப்படுகிறது. ஆனால் அந்த மரணத்திற்கு உள்ளாகி எப்படி ஆகிலும் நான் உயிரோடு எழும்புகிறதற்கு தகுதியாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், நாம் இயேசுவை பின்பற்றுகிறதனுடைய முதல் ரகசியம் அவருடைய எல்லா மரணத்தின் சாயல், மரணத்திற்கு ஒப்பாகிறது எல்லாமே இதனுடைய பின்விளைவினுடைய நன்மைகளை பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் நமக்கு உருவாக வேண்டும். சொல்லாமா. அப்ப பிரசங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த மரணபாடுகளை குறித்ததும் அதனுடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதும், வீடு வந்தது, கார் வந்தது, உயர்ந்தது எல்லாமே ஆண்டவர் கொடுத்தாலும் உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும். என்ன நடக்கணுங்க? ரிசரக்ஷன் இருக்க வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த சாயல் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவ மனுஷன் விலையேறப்பட்ட பவுல் சொல்லுகிறார், அவருடைய மரணத்திற்குள்ளாகிய மரணத்திலே நான் பங்கு கொண்டாலும் எப்படி ஆகிலும் நான் உயிரோடு எழுந்துகிறதற்கு நான் தகுதியாக வேண்டும். அல்லேலூயா. ஊழியத்தில் அநேக டிசெப்ஷன் என்று இருக்கிறத பார்க்கிறோம். அதனால் சிலுவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா. ரட்சிப்பு என்பது ஒரு மனிதன் எவ்வளவுதான் செல்வத்தை வைத்தாலும் அந்த பூமிக்கு தான் அது சொந்தம், அது பரலோகத்துக்கு சொந்தமாகிறது இல்லை. ஆனால் ரட்சிப்பு என்பது தான் நமக்கு ஒரு பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் இல்லாமல் நம்ம டிராவல் பண்ண முடியாது. ஸோ த சால்வேஷன், இன்றும் நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார் என்றால் அது ஒரு அதிசயமான காரியம்தான். அந்த உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும். எல்லா ஊழியத்தினுடைய மத்தியிலையும், எல்லா ஊழிய பிரசங்கங்களின் மத்தியிலையும் கடைசியாக உயிர்த்தெழுதல் நிச்சயமாக இருக்க வேண்டும். சொந்த சாயல் நமக்குள்ளாக இருக்கும்போது அதற்காக எல்லாவற்றையும் நம்ம சகிக்க முடியுங்க. அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். அதுக்கு தான் உபவாசிக்கிறோம், அதற்கு தான் ஜெபிக்கிறோம், அதற்கு தான் ஆண்டவரை நேசிக்கிறோம், அதற்கு தான் தேவனுடைய ஒழுங்குகளை கை கொள்ளுகிறோம். ஏனென்றால் இதில் தான் நமக்கு ஒரு பலனை ஆண்டவர் கட்டளையிடுகிறார், ஒரு தேவன் ஒரு நன்மையை நமக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம், நீங்கள் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, எப்படி எனில் சாவிக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். மரணத்தை பிசிக்கல் டெத்தை சொல்லலைங்க, எப்பொழுதும் நாம் ஒப்பு கொடுக்க ஆயத்தம். அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீண்ட ப்ராசஸா போகக்கூடாது. ஒருத்தரை குறித்த கோபம் 6 மாதம் ஆனாலும் கோபம் போகல, 1 வருஷம் ஆனாலும் கோபம் போகல. அது யாருடைய மிஸ்டேக்கு? யாருடைய மிஸ்டேக்கு? நம்மளுடைய மிஸ்டேக். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒன்றும் கற்றுக்கொள்ளல. ஒரு நிழலாட்டமான வாழ்க்கை தானையா நம்ம இயேசுவை பார்த்திருக்கிறோம். அதுதான் இங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை சொல்லுகிறது, சாவிக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவன், அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ள பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? இல்லையே சொல்லமா. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனுடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இப்ப இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் நமக்குள்ளாக எப்பொழுதும் விளங்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு டெடிகேஷன், அதற்கான ஒரு ஆயத்தம், அதற்கான ஒரு ஒழுங்குமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பற்ற கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது,
சாவுக்கினமான எங்கள் மாமிசத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு. அல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேத பாதர்கள் சரிசல் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டாங்க. மோசேன் பிரமான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போதனையை பார்த்தாலே நான் யாருன்னு உங்களால சொல்ல முடியும், நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆனாலும் அவர்களுக்கு உணர்வில்லை. ப்ரீ ரெக்கார்டட் கார்னர் மைண்ட். இவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாறும்போது அவன் இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் நம்மளுடைய வாழ்க்கையில தங்கும்படி, நம்ம இந்த டோரை அடைச்சிட்டோன்னு வைங்களோம், ஃபினான்சியலான ஒரு டோரை நம்முடைய வாழ்க்கையில அடைத்து விடுவோம் என்றால் யாரும் உங்கள்ட்ட கிரியை செய்யவே முடியாது. இயேசுவே வந்தாலும் சரி ஒண்ணுமே நடக்காது. அடைத்தது தான். எனிதிங் இயேசு நமக்குள்ளாக வர வேண்டும் என்று ஆயத்தம் பண்ணின ஒவ்வொருடைய பட்டியலை நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். வலைகளை விட்டாங்க, வீடை விட்டாங்க, குடும்பத்தை விட்டாங்க, பெற்றோர்களை விட்டாங்க, சகையில் சேர்த்தது, வஞ்சித்தது எல்லாவற்றையும் கொடுத்தான். அனனியா சப்பீரா போன்ற முதல் திருச்சபையினர் எல்லாவற்றையும் கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் கொடுத்தாங்க. வாழ்க்கையை கொடுத்தாங்க, ஜீவனை கொடுத்தார்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமர் அல்லேலூயா சொல்லலாம். நேற்று கூட ஒரு சர்ச் போட்டோ அனுப்பியிருந்தார். சமயம் இந்த நார்த் இந்தியா ஒரு டென்ட்டில் போட்ட சர்ச். நான் அதை அப்படி பார்த்துட்டு விட்டுட்டேன். நான் ஆலயத்தில் வந்த உடனே எனக்கு ஒரு ஆராதிக்கும் போது ஒரு உணர்வு வந்தது. ஐயோ, அந்த ஒரு சின்ன எஸ்டிமேஷன் தான் சொன்னாங்க. என்கிட்ட இருக்குது, என் அக்கௌண்ட்ல என்னுடைய தனிப்பட்ட பணமே இப்பொழுது வந்தது இருக்குது. ஆண்டவர் உடனே பேசுகிறார். எதிர் சொல்கிறேன் என்றால், என்னை வைத்து நான் சொல்லுகிறது என்றால், காலை வரை நான் தீர்மானிக்காத ஒன்றை ஆலயத்திற்குள்ள வரும்போது ஆண்டவர் சிந்திக்க வைக்கிறார். இல்லையில சொல்லாமா? உண்மை சொல்றாங்க, அவருடைய சமூகத்தில் சொல்றேன். இட்ஸ் வெரி ஈஸி திங். பெரிய பல $1000 கொடுக்கறதில் $1000 கொடுத்தாலே, அதற்குள்ளால கொடுத்தாலே அவங்க அதில் ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் போட்டு ஒரு சர்ச்சை கட்டிடுவாங்க. ஆனால் ஒரு துணியில் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ அடுத்த வாரம் போடுறேன். இதை போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது இந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமோ ஆண்டவர் அவர்களோடு வல்லமையா இடைப்படுவார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உங்களை திடீரென்று ஒரு ஊழியத்துக்கு நீங்கள் மெரிலாண்டு போயிட்டு வாங்க, பாஸ்டன் போயிட்டு வாங்க, கனடிகட் போயிட்டு வாங்க, இல்லை நீங்கள் பல நாடுகளுக்கு, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வேதவசனம் சொல்லுகிற வண்ணமாக இயேசுவின் நிமித்தமாக மரணத்திற்கு என்று சொல்லும்போது நாட் த பிசிக்கல் டெத் அப்படி நினைச்சிடாதீங்க. சேவான போல கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு நான் ஒப்பு கொடுக்க போறேன் ஆண்டவரே. மரணம் என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில தங்க முடியாமல் இருக்கிற எல்லாவற்றையுமே நாம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தை நான் செய்கிறதினால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன், நித்திய ஜீவன், இயேசுனுடைய வல்லமை, இயேசுனுடைய அபிஷேகம், இயேசுனுடைய தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ண முடியவில்லை. இவைகளெல்லாம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்கள் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. உடனே இது அந்த சிபிஎம் சர்ச்சுக்குங்க அவங்க தாங்க இதெல்லாம் செய்ய முடியும், இல்லைங்க இது அந்த பெந்தகோஸ்த சர்ச்சுக்குங்க அவங்க தான் வெள்ளையும் போட்டுட்டு இருப்பாங்க, அவங்க தாங்க. ஆண்டவருடைய ஜீவன் உங்கள் ஒவ்வொருடைய சரீரத்திலையும் தங்க வேண்டும் என்றால் நீங்களும் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவன் தாங்க நமக்கு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவன் தாங்க நமக்கு இயேசுவோடு உள்ள உறவு. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளமே பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பினால் உருவாகிறது ரட்சிப்பு, ரட்சிப்பினால் உருவாகிறது நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய ஜீவன் நமக்குள்ளே தங்கும்படிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான காரியங்களை கர்த்தருக்காக செய்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டாம். கலாச்சார ரீதியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக பண்பாடுகளோடு தேவ பிள்ளைகள் எப்படி தேவனை ஆராதிக்கிறார்கள் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நாம் இயேசுக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை எவ்வளவாக விரிவாக்குகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் நெருங்கி வர வர ஆண்டவர் எவ்வளவு உயரத்திற்கு உங்களை எடுத்து செல்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவங்க நேரத்தை கொடுக்கிறது. அப்படி எல்லா நேரத்தையும் நம்ம கொடுக்கறது இல்லை. வாரத்தில் ஒரு நாள் வருகிறோம், இல்லை என்றால் மாதத்திற்கு சில ஆல் நைட் பிரேயரும் உபவாச ஜபங்களும் வருகிறோம், சிலர் வெனஸ்டே வருகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே நாம் கடினமாக ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணம் செய்யவில்லை என்றால் நம்முடைய அவயவங்கள், நம்மளுடைய வாழ்க்கைகள், நம்மளுடைய ஆவிக்குரிய தன்மைகள் எல்லாம் உடைந்து விடும். பல வழிகளில் உள்ள சிறையிருப்புகள், ஆவிக்குரிய சிறையிருப்புகள் தேவ பிள்ளைகளை அப்படியாக கட்டி வைத்து விடும். எதை செய்ய வேண்டும் என்று நினைப்போம் அதை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செய்து முடித்திருக்கவே முடியாது. ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைப்போம், ஒரு ஏழைக்கு உதவணும்னு நினைக்கிறோம், ஒருவரை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எவ்வளவோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க பூமியில். அப்பா அம்மா இல்லாத குடும்பத்தார். புதுக்கோட்டை என்ற பகுதியில் கூட நாம் சில வருடங்கள் முன்பாக ஒரு சகோதரி அதிகமாக ஜெபிக்க சொல்வார்கள். கடைசியாக அந்த வியாதியிலே மறித்து விட்டார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் புதிதாக வந்தவர்கள். அப்பொழுது அவருடைய அம்மா கான்டாக்டில் இருந்து அடிக்கடி பேசுவாங்க. இப்போ இந்த கோவிட் நாட்களில் அந்த பிள்ளைகளோட அப்பாவும் இறந்துட்டாங்க. ஒன்று 10th ஸ்டாண்டர்ட், ஒன்று 7th ஸ்டாண்டர்ட். வெரி பிரில்லியன்ட் சில்ட்ரன். இதே பண்ண எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சொல்லுங்க, என்ன கொண்டு வர வேண்டுமா? ஒரு மாற்றத்தை, ஒரு லாஜிக்கை சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு லாஜிக் முடியல, இன்னொரு லாஜிக்கை நம்ம மாற்றுக்கிறோம். இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர கற்றுக்கொள்ள வேண்டும். பேங்க்கில் பாருங்கள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாடலாக இருக்கும். என்ன தேங்க்ஸ் கிவிங் போனீங்கன்னா ஒரு செட்டப்பாக இருக்கும். அவங்களுக்கு பிஸ்னஸ் ஓடலையே உடனே இன்னொரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க. இன்னொரு கேஷ்பேக் கார்டு அனுப்புகிறான், 2% கேஷ்பேக். அடுத்த மெயில் வருது 3%, அடுத்து வருது 4%. எப்படியோ அவன் ஜனங்களிடத்தில் தந்திரமாக அவங்களுடைய அறிவை வைத்து அவங்களுடைய பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை இன்னும் மற்றவங்களுக்கு லோன் கொடுத்து, அந்த பேங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி அவங்களுடைய மார்ஜினை கொண்டு வர்றது. ஒர்க் அவுட் பண்ணுறான், ரியல் எஸ்டேட் ஒர்க் அவுட் பண்ணுறான். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் என்ன ஒர்க் அவுட் பண்றாங்க? என்ன மாற்றத்தை அன்று பார்த்து அதே இயேசு, அதே ரட்சிப்பு. நம்ம கார் ஓட்டும் போது கூட நம்ம ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்றோம், அதெல்லாம் கரப்ட் ஆயிருது. பழைய ஆயிலை வச்சு நம்ம பண்றது இல்லை. உடனே அந்த சைன் வந்துடுது, மெயின்டெனன்ஸ் ரிக்வயர்டு. எங்கே போனாலும் மெயின்டெனன்ஸ் ரிக்வயர்டு. உடனே கொண்டு கேரேஜில் விட்டு சேஞ்ச் பண்ணு, சம்பவ் நவ் கிளீன். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இந்த மாற்றம் வேணும்? இயேசுனுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இல்லை அங்கே பார்க்குறோமா? இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும்? பாருங்க, ஆண்டவரிடத்துல உங்களுடைய இதயத்தில் இருந்து நீங்கள் எதை சொல்றீங்களோ அதுதான் தேவன் நமக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மொபைல் எண் 7598739107. இமெயில் jesusfamily_usa@yahoo.com.